நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என் மகனே, உன் தகப்பனுடைய புத்தியை கேள், உன் தாயினுடைய போதகத்தை என்ன செய்யாத, தள்ளாத. அருமையான வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உன் தகப்பனும் உன் தாயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களாக இருப்பார்களானால் அவர்கள் சொல்லுகிற புத்திமதிகளை அன்பான முறையிலும் சாந்தமான முறையிலும் நீ ஏற்றுக்கொள்வாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்விற்கு எப்படி தெரியுமா இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அதை ஒருபோதும் அசட்டை செய்யாது. உன் தகப்பனும் உன் தாயும் சொல்லுகிற ஆண்டோடைய வார்த்தைகளை, அந்த போதனைகளை, அந்த ஆலோசனைகளை நீ அசட்டை செய்துவிட்டு நீயாக முடிவு எடுப்பாயானால் உனக்கு வரக்கூடிய அழிவை யாரு தடுத்தாலும் என்ன செய்ய முடியாது, நிறுத்த முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதே போல ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் வீட்டில் இருப்பார்களானால் அந்த பிள்ளைகள் சொல்லுகிற தேவனுக்கு பயந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களாக பிள்ளைகள் இருப்பார்களானால் அந்த பிள்ளைகள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளையும் பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு அசட்டையாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதை நாம் பயன்படுத்துவது நல்லது. பிள்ளைகளுடைய அந்த அனுபவங்கள், அவர்கள் வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டு தேவனோடு நடந்தது நிமித்தமாக அவர்கள் கற்றுக்கொண்ட அந்த பாடங்களை குடும்பங்களிலே அவைகளை பயன்படுத்துவது மிகுந்த ஆசீர்வாதமானது. கர்த்தருக்கு பயப்படுகிற உங்களுடைய மகனோ உங்களுடைய மகளோ இருப்பார்கள். ஆனால் உங்களுடைய தீர்மானங்களை கொண்டு போய் என்ன தெரியுமா செய்யாதீங்க, திணிக்காதீங்க. நம்ம என்ன செய்யக்கூடாது, திணிக்க கூடாது. நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறாங்க. மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், புரியுதா? எங்க அம்மா சொன்னாங்க, பாட்டி சொன்னாங்க, சித்தப்பா சொன்னாங்கன்னு கொண்டு போய் என்ன செய்யாதீங்க, அதெல்லாம் திணிக்காதீங்க. எபேசியர் 6:1 என்ன சொல்லுகிறது? பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அது நியாயம். கர்த்தருக்குள்ள நீங்க என்ன செய்யுங்க, கீழ்ப்படியுங்கள். பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாக இருப்பார்களானால் அவர்களும் நல்ல தீர்மானங்களை எடுப்பதற்கு அவங்களுக்கு என்ன தெரியுமா செய்யுங்க, சுதந்திரம் கொடுங்கள். அவர்கள் என்ன செய்யுங்க, விடுவியுங்கள்.